ஓம் நம சிவாய. தென்னாளுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குருவாய் அமர்ந்து அருளும் குகனே போற்றி. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய என் குருநாதர் திண்டுக்கல் சின்னராஜ ஐயாவின் திருப்பாதம் பணிந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நல் உள்ளத்திற்கு அஸ்ட்ரோ திருச்சி வீராவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, எந்த வழியில் தனம் வரும் என்பதை பற்றி சற்று விளக்கமாக பார்ப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. வாங்க தலைப்புக்கு போகலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாகிவிட்டது பணம் என்பது. பணம் இன்று அத்தியாவசியமாகிவிட்டது. பணம் இல்லாதவர் பிணத்திற்கு ஒப்பானவர் என்று காலப்போக்கில் நடைமுறை சொல்லாகவே மாறிவிட்டது. பணம் என்பதே நாளடைவில் பணம் என்று பேச்சு வழக்கில் மருவி போயுள்ளது. பணம் எப்படி சம்பாதிப்பது, எந்த வழியில் பணம் நம்மை வந்து சேரும், எந்த வழியில் பணத்தை சம்பாதித்து சேர்க்கலாம் என்பது உங்கள் ஜாதகத்தில் அமையப்பெற்ற கிரக அமைவுகளை பொறுத்தே உள்ளது. ஜோதிடத்தில் தனக்காரகன் என்பது குருவை குறிக்கப்பட்டுள்ளது. தனக்காரகன் என்றாலே குரு என்று ஜோதிடத்தில் காலப்போக்கில் சொல்லப்பட்டே வருகிறது. ஆனால் காலபுருஷ தத்துவப்படி மேஷத்திற்கு 2ஆம் இடமான ரிஷபம், இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரனும் தனத்திற்கு பணத்திற்கு முக்கியமான காரக கிரகமாக அமைகிறார். ஆகவே பணம் சேர்ப்பதில் சுக்கிரனும் குருவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அந்த 2ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி லாபாதிபதி குரு. ஆகையால் குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்திற்கு வலுவாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகனுக்கு பணப்பற்றாக்குறை வராது. இவ்வாறு அமையப்பெற்று ஜாதகத்தில் 2ஆம் இடமான தனஸ்தான அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்து ஆட்சி பெற்றாலும், குரு சுக்கிரன் தொடர்பு பெற்றாலும் அந்த ஜாதகருக்கு தன பாக்கியம், தனத்தினால் ஏற்படக்கூடிய செல்வ செழிப்புகள், பொருளாதாரம் மேம்பாடு அனைத்தும் கிடைக்கப் பெறுவார். அந்த 2ஆம் வீட்டு அதிபதி சுப கிரகமாக இருந்துவிட்டால் மேலும் சிறப்பு. லக்னாதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தால் அந்த 2ஆம் வீட்டு அதிபதி சுப கிரகமாகவும் இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் நேர்மையான வழியில் பணம் சம்பாதிப்பார். இதே 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி மற்றும் யோகாதிபதியுடன் சேர்ந்து சேர்க்கை பெற்று பார்வை பெற்று பரிவர்த்தனை யோகத்திலும் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியோடு தொடர்பு பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் நேர் வழியில் சம்பாதிப்பார். அதிபதி 2ஆம் வீட்டிலேயே ஆட்சி பெற்றுவிட்டால் இவருக்கு தன வரவு என்பது திருப்திகரமாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும். தன் தேவைக்கான பணம் வந்து கொண்டே இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டோடோ அல்லது அந்த அதிபதியோடு தொடர்பு பெற்றுவிட்டால் இவர்களின் முயற்சியாலும் இளைய சகோதர வர்க்கத்தினாலும் தன பிராப்தி என்பது இவருக்கு ஏற்படும். அதிபதி
4ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றால் தாய்வழி சொத்துக்கள் வழியாக பொருளாதாரமும் பணமும் அல்லது வாடகை பெறுவதன் மூலம் கமிஷன் பெறுவது மூலமும் இவர்களுக்கு வருமானம் என்பது வந்து கொண்டே இருக்கும். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றால் பூர்வீக சொத்தாலும் தான் படித்த உயர்கல்வியாலும் ஜாதகருக்கு தனம் என்பது வந்து சேரும். 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியோடு சுபகிரகமாக அந்த 6ஆம் வீட்டு அதிபதி இருந்தால் இவர்களுக்கு இடப்பெயர்ச்சி, அதாவது தான் இருந்த இடத்திலிருந்து வெளியேறி சம்பாதிப்பார். அது நல்ல முறையில் இவருக்கு வந்து சேரும். இதே 6ஆம் வீட்டு அதிபதி அசுப கிரகங்களோடு தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகர் வேலை செய்து பிழைப்பு நடத்த வேண்டி வரும். 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பெற்றால் மனைவி வழி சொத்து அல்லது பார்ட்னர்கள் மூலமாக தனவரவு இருக்க வாய்ப்புள்ளது. 8ஆம் வீட்டு அதிபதியோடு 2ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றால் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது உழைப்பு இல்லாத வருமானம் இவை வந்து சேரும். 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பெற்றால் தந்தை மூலமாகவோ அல்லது அவரின் சொத்து அல்லது தொழில் இவைகள் மூலமாகவோ இவர் ஜாதகரின் யோக பாக்கியங்களின் மூலமாகவோ இவருக்கு தனவரவு இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டோடு தொடர்பு பெற்றால் அல்லது 10ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றால் இந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்து பணம் ஈட்டுவார். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றால் இவரே பணத்திற்கு பஞ்சமில்லாத பாக்கியவனாகவும் பொருளாதார முன்னேற்றத்திலும் பணக்கார வர்க்க பட்டியலிலும் இடம்பெறும் அளவிற்கு இவருக்கு தனபாக்கியங்கள் வந்து கொண்டே இருக்கும். தன பிராப்தி என்பது இவருக்கு தினந்தோறும் இருக்கும். 12ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றால் இவர்களுக்கு விரயத்திற்கு ஏற்ற பொருளாதாரம் என்பது வந்து கொண்டே இருக்கும். வெளிநாட்டு பணம் இவர் புழக்கத்தில் இருக்கும். 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வலுப்பெற்று சேர்ந்திருந்தால் இவர்களுக்கு நிலையான வேலையினால் பணம் என்பது வந்து சேரும். 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புதனோடு சேர்ந்திருந்தால் இவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாகவும் கமிஷன் தொழில் மூலமாகவும் தன வரவு என்பது இருக்கும். இதுவே 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சந்திரன் சேர்ந்திருந்தால் உணவுப் பொருட்கள் விற்பனை மூலமும் இவருக்கு தினம் தினம் பொருளாதாரம் பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும். 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றுவிட்டால் இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அல்லது உழைப்பில்லாத வருமானம், இனாமான பணம் இவர்களை வந்து சேரும் என்று சொல்லி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அன்பே சிவம், அன்போடு இருப்போம், அறநெறி தவறாது, அனைத்து இடத்திலும் அனைத்தின் இடத்திலும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அஸ்ட்ரோ திருச்சி வீரா.